Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டிங். நம்ம இன்னைக்கு நம்ம டெரஸ் கார்டனிங்ல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல ஹார்வெஸ்டிங் பார்க்க போறோம். இது காராமணி, இங்கிலீஷ்ல லாங் பீன்ஸ். இது இப்போதான் கொஞ்சம் ஒரு 2-3 இது மட்டும் பெருசா இருக்குது காய்ங்க. அதை மட்டும் எடுத்துக்கிறோம் நாங்க. இது அவரக்காய், இங்கிலீஷ்ல பிராட் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவும் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் அறுவடை ஆயிடுச்சு, எல்லாம் எடுத்துக்கிறோம். ப்ராட் பீன்ஸ் ஒரு 2-3 செடியில் ஒட்டு எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஹாப்பியாக இருக்கேன். டொமேட்டோ கூட ஒரு 2-3 செடிங்க நாங்கள் போட்டிருந்தோம். அதில் இது 2 மட்டும் கொஞ்சம் பழம் ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. அதனால இந்த 2 மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஹெல்த்தியாக வந்திருக்கு டொமேட்டோ கூட. கத்திரிக்காய் கூட ஒரு 2 செடிங்க போட்டிருந்தோம். அதில் ஒன்று தான் வந்திருக்கு. அதை மட்டும் இப்போதைக்கு நாங்கள் பிச்சுக்கிறோம். அதுவும் நான் பிளாக் கத்திரிக்காய், இங்கிலீஷில் பிரிஞ்சால், பிளாக் பிரிஞ்சால். அதுவும் ஒரு 2 வந்துச்சு. நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பொட்டாட்டோ எடுக்க போகிறோம். அது ஒரு செடி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னு அதை எடுத்துட்டோம் நாங்கள். அது உள்ள மண்ணுக்குள்ளே ஒரு 2-3 பொட்டாட்டோ வந்துருந்துச்சு. அதை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பொட்டாட்டோ. நம்ம கார்டனில் ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்த ஒரு பொட்டாட்டோ, எந்த ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு வெஜிடபிள்ஸ். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been flying from... வெண்டைக்காய் கூட ஒரு செடி போட்டுருந்தோம். அதில் பார்த்தா 3 வந்திருக்கு. ஒன்று ரொம்ப எலசாயிடுச்சு. அது இங்கிலீஷில் லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 2 மட்டும் கட் பண்ணிக்கிறோம். அப்படியே செடியில் ஒன்று மட்டும் அப்படியே செடியில் விட்டுறோம். நெக்ஸ்ட்டு விதை போடுறதுக்கு அந்த செடியிலேருந்து நம்ம விதை போட்டால் அது இன்னும் நல்லா வரும்னு ஒன்று மட்டும் அப்படியே விட்டுடுறோம். இன்னும் சின்னதெல்லாம் வந்துருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். இந்த கத்திரிக்காய் கூட அந்த 2 கத்திரிக்காயோட இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்கு. நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புதினா கூட ஒரு 3-4 ஸ்டெம் தான் போட்டிருந்தோம் நாங்கள். அது பார்த்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி நல்லா பாட் நிறையா வந்திருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்த பூச்சிங்க இல்லாமல் நல்லா வந்திருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்துன்னுக்குறோம் நாங்கள், அது எங்களுக்கு வேணும்னு.
ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது எல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண வெஜிடபிள்ஸ். எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக எந்த பூச்சி புல் எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவரைக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் இன்னும் நிறையா போடுறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு.